ஈசாக்கு கிணறுகள் தோண்டிய போது சிலர் எதிர்த்தனர். ஆதலால் ஏசேக்கு சித்தனா என்று பெயரிட்டார். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு என்று பொருள்படும். மறுபடியும் கிணறு தோண்டிய போது தடைகள் நீங்கியதால் ரெகோபோத் என்று பெயரிட்டார். ரெகோபோத் என்றால் நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று பொருள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன்.